ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான கான்செப்டோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்னென்னா, காப்பி பேஸ்ட் ஒர்க்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? காப்பி பேஸ்ட் பண்ணுற மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அதை போடுறது நீங்கள் அப்படியே பண்ண கூட அவசியம் இல்லை. ரிவ்யூ பண்ணுங்கள். ட்ரூ பைலர் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் வந்து எந்த உடைய வெப்சைட் கொடுத்தாலும் அவங்களோட ரிவ்யூ காமிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் பற்றி நான் போட போகிறேன். அது ஆக்சுவலாக ஃபேக்காக இல்லை உண்மையிலே அது வந்து பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் பற்றி நான் போடுறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பற்றி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நல்லாவே சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இன்னும் நீங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காப்பி பேஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? காப்பி பேஸ்ட் ஒர்க் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு சில வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? ஏதாவது கஷ்டப்பட்டு நம்ம டைப் பண்ணுறதை விட நம்ம ஈஸியாக ஒரு ட்ரிக்கை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரியும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய ஆர்டிக்கல் ரைட்டிங், கண்டென்ட் ரைட்டிங் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், சரிங்களா? அதில் எப்படி நம்ம ஆர்டிக்கல்னே நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை மட்டும் நம்ம டச் பண்ணவே மாட்டோம். டாஸ்க் கம்ப்ளீட்டிங்கு, டைப் பண்ணுறது, கேப்ச்சா என்ட்ரி இந்த மாதிரி மட்டும் ட்ரை பண்ணுவோம். பட் அதை மாதிரி ட்ரை பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அது அந்தளவுக்கு நம்ம ஃப்ளூயண்ட்டாக அதில் இருக்க மாட்டோம். ஸோ நம்ம யோசிச்சே கொஞ்சம் தள்ளி நிற்போம். பட் அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நான் அதில் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஆர்டிக்கல் ரைட்டிங், கண்டென்ட் ரைட்டிங்னாலே நம்ம இனிமேல் ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வே கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், சரிங்களா? இப்போ ஆர்டிக்கல் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஆர்டிக்கலை பற்றி இருக்கிறதே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ரீரைட் பண்ணி நம்ம வந்து காப்பி பண்ணி ரீரைட் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். பட் இந்த ரீரைட் பண்ணுறதுக்கு இடையில உள்ள ப்ராசஸ் மட்டும் தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஆர்டிக்கல் நம்ம எடுத்து எப்படி ரீரைட் பண்ணுறது நான் ஃபுல்லாக அதில் சொல்கிறேன். ரீரைட் ஒரு டூலை வச்சு நம்ம எப்படி ரீரைட் பண்ணி அந்த இதை நம்ம எப்படி போஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுளில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆர்டிக்கல் சர்ச் பண்ணுறீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வருது. நீங்கள் ரீசெண்டாக இருக்கிற ஆர்டிக்கலை நீங்கள் மேக் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கிறதையும் மேக் பண்ணலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, சரிங்களா? நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்லோட வருது பார்த்தீங்களா? இப்போ டைம் பக்ஸ்லாம் ஆர்டிக்கல் ரைட்டிங் அதில் இருக்கும், நிறையா ஆப்ஸில் இருக்குது. பட் நம்ம அதை பண்ணவே மாட்டோம். அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இதை கொடுக்குறேன். இதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ ஃபுட்பால் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோன்னா நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நியூ டேப் எடுக்கிறேன். இப்போ இங்கே இருக்குது. இது எப்படி நம்ம ரீரைட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வருது இல்லையா? இதை வந்து நம்ம எப்படி ஆர்டிக்கல் மேக் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த இதை காப்பி பண்ணி நம்ம ஒரு டூலில் போட போகிறோம். என்ன டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து இருங்க வரேன். ஆர்டிக்கல் ஸ்பின்னு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு நிறையா வரும். ஆக்சுவலாக வந்து பெர்ஃபெக்டாக இருக்கிறது என்ன கேட்டிங்கன்னா, ப்ரீ போஸ்ட் SEO இருக்கு இல்லையா? SEO.com ப்ரீ போஸ்ட் SEO நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெப்சைட்டு. நம்ம வந்து ஆர்டிக்கலாக ரீரைட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் பெருசாக எதுவுமே பண்ண வேண்டாம். இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் கம்மியாக எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இருக்குது. சிம்பிளாக பண்ணுறதா இல்லை அட்வான்ஸாக பண்ணாமல் அட்வான்ஸாக பண்ணலான்னு கேட்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸில் வரும் பாருங்கள். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்வான்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். இது இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ரீரைட் ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்கள். ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது பண்ணிவிட்டு நம்மளோட வேர்டு எடுத்துகிட்டு அதில் போய் நீங்கள் இதை காப்பி பண்ணி போட்டுட்டு நீங்கள் அதில் ஸ்பெல்லிங் செக்கிங் அந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் கிராமரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட அதுக்கான வெப்சைட்ஸில் என்ன இருக்குது அதில் போய் எப்படி அப்லோட் பண்ணுறது நான் இப்போ சொல்கிறேன், சரிங்களா? ரொம்ப 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 சிம்பிள். நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா
நிறைய டாஸ்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ரொம்பவே ஈஸி. நிறைய பேருக்கு இந்த ட்ரிக்ஸ் தெரியல. ஸோ அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக யூஸ் ஆகட்டும் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள் நம்ம எப்படி போட்டோம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அழகாக அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸோ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கா, அது வரைக்கும் தான் இருக்கும். இப்போ அந்த இயர்லி ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இங்கே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டு மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் 2 கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வேர்டில் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளாங்க் இது எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இது என்னென்ன எடிட் பண்ணணுமோ அதை ஃபுல்லாக எடிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. கீழே வந்து ஃப்ரீ ஆன்லைன் ஆர்டிகல்ஸ் பையன் அதெல்லாமே நீங்கள் எடுத்து விட்ருங்க. இதை மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா. இக்னோர் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது ஃபுல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த கிராமர் மிஸ்டேக்கு இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இந்த அலோன் இந்த மாதிரி அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எந்த மாதிரி வெப்சைட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய ஜெனுவனான வெப்சைட்ஸ் இருக்குது. நான் ஒரு சிலதை உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் freelancer.com, upwork.com, guru.com, peopleperhour.com, truelancer.com, fiverr.com, cloudpubs.com இது எல்லாமே ஆர்டிக்கல் ரைட்டிங் இருக்குதுங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி fiverr.comல வந்து நான் எப்படி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக. அப்வொர்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் பாருங்கள். ஃப்ரீலான்சர் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து தெரியல நான் வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. பட் ஒரு தடவை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் ரைட்டிங் ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாகவே அழகாக பண்ணலாம். இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வேர்டில் உள்ளதை நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்பெல்லிங் செக், கிராமர் செக்கிங் எல்லாமே பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி அப்படியே நம்ம போய் அதில் போய் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஆர்டிக்கல் ரைட்டிங் அவ்வளோதான். இதில் பெருசாக நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஈஸியாக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு டூல். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, பேமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இந்த வீடியோ போடுறேன். இது ஆக்சுவலாக நேற்று அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு கிடச்சிது. அதனால் இதே மாதிரி நிறைய நான் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். இன்னுமே உங்களுக்கு நிறைய ஜெனுவனான ஜாப் கொடுவோம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ நான் கண்டிப்பாக இன்னமும் உங்களுக்காக எல்லாம் சர்ச் பண்ணி நான் கண்டிப்பாக நல்ல வீடியோவாக போடுறேன். சரிங்களா. அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லையா, அந்த வெப்சைட் வந்து ஃபேக்காக இல்லைன்னு சொல்லி போடுறேன். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு என்கிட்ட கேளுங்க, எந்த மாதிரி சப்போர்ட் வேணும்னு என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். நிறைய பேர் வீடியோ எடிட்டிங் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வீடியோ நான் வந்து சீக்கிரமாக போடுறேன். இப்போதைக்கு நான் போட்ட வீடியோவில் எல்லாம் உங்களுக்கு ஜெனுவனாக இது பேமெண்ட் வந்துட்டுருக்கோம். எல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பேமெண்ட் எடுத்திங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்டில் போடுங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அதில் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லிங்க் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதோட நம்ம ரீரைட் பண்ணோம் இல்லையா, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கண்டென்ட் ரைட்டிங், எல்லா ஆர்டிக்கல் ரைட்டிங் எதுவுமே யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் சூப்பரான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.